வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதமர் மோடி அவர்கள் ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மத்திய ஆசியா போர் நிலவின் காரணமாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரின் சூழலின் காரணமாக கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகிட்டே போகுது. இந்தியாவில் அந்நிய செலவாணியான ரொம்ப அதிகமாக செலவிடப்படுறது அந்த கச்சா எண்ணெய்க்கு தான். ஆண்டுக்கு 88% செலவிடப்படுகிறது இந்த கச்சா எண்ணெய்க்காக. ஒரு பெருந்தொகையை வெளிநாட்டுக்கு இதனால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்காக டீசல், பெட்ரோல், கேஸ் போன்றவற்றை பயன்பாட்டை குறைக்கவும் ஐடி எம்ப்ளாயெல்லாம் வீட்டிலிருந்தே பணிபுரியறதுக்கும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காரு. இரண்டாவது, பெரும் தொகையாக செலவிடப்படுறது தங்கத்துக்கு தான். ஓராண்டுக்கு 75லிருந்து 80 டன் வரைக்கும் தங்கத்தை இறக்குமதி செய்கிற நாடுகளில் இரண்டாவது இடம் பிடிக்கிறது இந்தியா. முதலிடம் சீனா பிடித்துள்ளது. இதனால் அதிக எக்ஸ்சேஞ்சு தொகையான பணம் தங்கத்திற்கு செலவிடப்படுற காரணத்தினால தங்கத்தினோட வாங்குகிற மதிப்பை மக்கள் குறைக்க வேண்டும்னு வேண்டுகோள் விட்டிருக்காரு. இந்தியாவோட மொத்த உற்பத்தியோட தங்கம் 1லிருந்து 2 டன் மட்டுமே இருக்குது. மூணாவதாக, உரம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து தான் அதிகமாக இறக்குமதி செய்கிற காரணத்தினால இந்திய விவசாயிகள் அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டுங்கிற கோரிக்கையும் விடுத்திருக்காரு. ஆனாலும் விவசாயிகள் இந்த பயன் வருவதற்கு 2லிருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் இயற்கை விவசாயத்துக்கு மாறினால் காலமாகும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. மக்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு உதவுவாங்களா? பொருளாதார நிலைமை சீராகுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.